அவாலாவிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாய் நாணயமும் நம்முடைய வேர்வை, நம்முடைய ரத்தம், நம்முடைய மூச்சு, நம்முடைய உழைப்பு என்பதை பொன்னமராவதியில் இருக்கின்ற கிராமத்துக்காரன் கூட, இதற்கு பக்கத்தில் இருக்கின்ற பட்டிக்காட்டிலே வாடுகின்ற ஒரு பாமரன் கூட தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாரதமணி திருநாடு என்று பழம்பெருமை பேசுகின்ற இந்த திருநாட்டில் இன்றைக்கு அகில உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் பேசக்கூடிய அவதூறுகள் இந்தியாவுடைய எதிர்காலத்தை என்ன செய்யுமோ என்கின்ற கேள்விக்குறியாக அமைந்திருக்கிற நேரத்திலே இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஒரு மனவிழாவை காரணமாக காட்டி ஆலவையல் சுப்பையா இல்ல திருமணத்திலே நாம் கூடியிருப்பது இந்த மனவிழாவிற்காக மாத்திரமல்ல. மலைச்சாமி இங்கே எடுத்து காட்டியதை போல ஒரு மங்கள விழா தமிழ்நாட்டில் நடைபெற்றாக வேண்டும். அந்த மங்கள விழா வர இருக்கின்ற தேர்தலை ஒட்டி நடைபெறுகின்ற விழாவாக அமைந்திட வேண்டும். இப்பொழுது இருக்கிறது நாட்டில் மங்கள விழா அல்ல. நான் ஒரு முறை சட்டமன்றத்திலே சொன்னேன், திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக என்றால் என்ன தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டு சொன்னேன். மங்களம் என்றால் நல்லது, அதற்கு முன்னால் ஆ போட்டால் நல்லது அல்ல. அதே போலத்தான் திமுகவுக்கு முன்னால் ஆ போட்டால் அது திமுக அல்ல என்று பொருள். அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறிக்கொண்டாலும் கூட முன்னால் ஆ வந்தால் அது திமுக அல்ல என்றுதான் பொருள். எப்படி மங்களத்தின் முன்னால் ஆ வந்தால் அது மங்களம் அல்லவோ, அதே போல திமுகவுக்கு முன்னால் ஆ வந்தால் அது உண்மையான திமுக அல்ல என்ற கருத்தை நான் சட்டமன்றத்திலேயே அப்பொழுது நண்பர் மதியழகன் எதிர்புறத்தில் இருந்து கேட்ட கேள்விக்கு பதிலாக அளித்திருக்கின்றேன். இதை சொல்வதற்கு காரணம், இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் சோதனையை நாம் வர இருக்கின்ற பொது தேர்தலிலே கடந்தாக வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் நடைபெறுகின்ற ஆட்சி அத்தகைய ஆட்சி, மங்களமில்லாத ஆட்சி, மக்களை எல்லாம் மங்க வைக்கின்ற ஆட்சி, அவர்களுடைய வாழ்வை எல்லாம் எத்தகைய ஆட்சி என்பதை இங்கே கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். ஏழை வீட்டு பெண்களுக்கெல்லாம், படித்த பெண்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 ஆண்டு காலத்தில் 89, 90 ஆகிய 2 ஆண்டு காலத்தில் திருமணத்திற்காக 5000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதியாக வழங்கப்பட்ட செய்தியை இங்கே நம்முடைய வீராசாமி சுட்டி காட்டினார். சுருக்கமாக சொன்னார், விவரித்து சொல்லவில்லை. இந்த 2 ஆண்டு காலத்தில் 35,000 ஏழை பெண்களுக்கு தலா 5000 ரூபாய் வீதம் திருமண உதவியாக தந்து, கடனாக அல்ல நிதியாக தந்து திருமணம் செய்து வைத்த ஆட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே முதலாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கும் ஏதோ 5000 திருமணம், 1000 திருமணம் என்றெல்லாம் செய்கிற எதற்காக? இவைகள் எல்லாம் பிராயச்சித்த திருமணம். நடந்துவிட்ட மக்களை ஏமாற்றி, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து, மக்களுடைய வாழ்வை கொள்ளையடித்து, மக்களுடைய உதரத்தை உறிஞ்சி சேர்க்கப்பட்ட பணம் கோடி கோடியாக குவித்து வைக்கப்பட்டு, எனக்கு மாதம் 1 ரூபாய் தான் சம்பளம் என்று பொம்மாத்து செய்துவிட்டு கோடி கோடியாக குவித்துக் கொண்டிருக்கின்ற ஊழல் மகாராணிகள்